கருப்பசாமியின் கதையில் வேறுபாடுகள் இருப்பது மிகவும் இயல்பானது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் தனித்தனி கதைகள் உருவாகியுள்ளன. இந்த கதைகள் பெரும்பாலும் வாய்மொழியாக பரவக்கூடியவை. நீங்கள் எந்த வகையான கதையை தேடுகிறீர்கள் என்பதை பொறுத்து பல கதைகளை சொல்ல முடியும். சில முக்கிய வேறுபாடுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. மதுரை அழகர் கோயில் கருப்பசாமி. மதுரை அழகர் கோயிலின் 18ஆம் படி கருப்பசாமிக்கு ஒரு தனிப்பட்ட கதை உண்டு. இந்த கதைப்படி கருப்பசாமி அழகரின் காவல் தெய்வமாக அழகர் கோயில் வாசலில் தோன்றினார். அழகரின் கல்லழகர் வேடம் தரித்து மதுரைக்கு வரும்போது அழகரின் காவலாக வந்து அவருடன் வைகை ஆற்றுக்குள் சென்றார். அங்கு அழகரின் அடியார்களை காக்கும் பொருட்டு தனது காவல் பணியை தொடர்ந்தார். மன்னனின் வாரிசு கருப்பசாமி. சில கதைகள் கருப்பசாமி ஒரு மன்னனின் வாரிசு என்று சொல்கின்றன. ஒரு காலத்தில் ஒரு மன்னனுக்கு வாரிசு இல்லாமல் இருந்தார். அப்போது மன்னன் சிவனை குறித்து தவம் இருந்தார். சிவனின் அருளால் பிறந்த அந்த குழந்தை கருப்பசாமி. அவர் வளர்ந்ததும் நாட்டு மக்களின் துயரங்களை நீக்கி அவர்களுக்கு ஒரு நல்ல அரசராக இருந்தார். பின்னர் அவருக்கு ஏற்பட்ட ஒரு துயரத்தால் அவர் ஒரு காவல் தெய்வமாக மாறினார் என்று இந்த கதைகள் கூறுகின்றன. சபரிமலை ஐயப்பனின் நண்பன். இந்த கதை மிகவும் பிரபலமானது. இந்த கதைப்படி கருப்பசாமி ஐயப்பனின் நண்பனாகவும் அவரது வெற்றிக்கு துணைபுரிந்தவராகவும் கருதப்படுகிறார். சபரிமலை ஐயப்பனின் பூதகணங்களில் தோன்றிய அவர் மக்களுக்கும் ஐயப்பனுக்கும் உதவியாக இருந்திருக்கிறார். அந்த கதைப்படி பந்தல நாட்டு இளவரசனாக வளர்ந்த ஐயப்பன் புலிப்பாலை எடுக்க சென்றபோது கருப்பசாமி அவருக்கு துணையாக இருந்தார். தர்பைப்புல் கருப்பசாமி. இந்த கதை அவர் இயற்கையாகவே ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக தோன்றினார் என்று கூறுகிறது. ஒருமுறை ஒரு முனிவர் தர்பை புல்லை கிள்ளி எறிந்தபோது அதுவே ஒரு ஆற்றல்மிக்க உருவமாக மாறி கருப்பசாமியாக உருவெடுத்தது. இந்த கருப்பசாமி மக்களின் துயரங்களை தீர்ப்பதற்காகவும் அவர்களுக்கு உதவியாக இருப்பதற்காகவும் ஒரு காவல் தெய்வமாக மாறினார் என்று இந்த கதை கூறுகிறது. கருப்பசாமியின் கதைகள் அவர் மக்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடம் பிடித்திருப்பதை உணர்த்துகின்றன. இந்த கதைகளில்